இஷ்டோ பிரமா இரண்டு கையை தூக்கி கும்பிட்டுக்கிட்டு கை முத்திரை ஓட்டு முத்திரை வாங்கி பாழாக்கிட்டான். தன் வினை தனக்கே அரசியல்வாதிக்கு. ரேஷன் கார்டு போட போறியா? கடவுளால் தான் முடியும். ரேஷன் கார்டை போட்டு நீ சேட்டை பண்ணதை எல்லாம் மாட்டி கிளியராக மாட்டி நிற்பங்கிற கணக்கு. முதல் ரேஷன் கார்டு தான் கணக்கு ஓடிக்கொண்டு இருந்தது. ரெண்டாவது கணக்கு தான் ஆதார கார்டு. எல்லாம் உலக நாடே சேட்டை பண்ணி வச்சுருப்பான். இவங்களை குடும்பி பிடிக்கிற பிடி இராணுவ வானரப்படை வச்சு இந்த செம்மத்தில் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம் இலங்கை சூழல் உலக நாடே இராணுவ படை வச்சு அமர்நாத் ஜோதிலிங்கத்திலிருந்து எல்லா நாட்டிலையும் உள்ளே இறக்கி விட்டு அரசியல்வாதியை இரண்டு கை இரண்டு கால் இரண்டு இது கணக்கில் ரெக்கை. இந்த ரெக்கையை திருக்கி விட்டாச்சுன்னா ஆட்டா முடிக்க அவன் தப்பு செஞ்ச தண்டனைக்கு இழுபறி வெட்டு அவன் நொந்து நூலாகி தான் சாவுங்கிற கணக்கு. ஏட்டு ஏடு ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு முக்கால் சத்தியம். இப்போ தமிழ்நாடு கணக்கு எடுக்கல, மாவட்ட வாரி இருக்கல, வார்டு வரைக்கும் இருக்கவனை பூரா அந்த உள்ளே போட்ட கணக்கில் அந்த வார்டு கணக்கு வரைக்கும் தூக்க வேண்டிய நேரம் வரும். ரேஷன் கார்டை பிடிக்கல ஆட்டோமேட்டிக்காக இவனுடைய பதிவு இருக்கல. நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுது, வெளியில் பதிவு, பேங்கு பதிவு, பஞ்சாயத்து போட்டு பதிவு, அவன் வீடு வாசல் பதிவு எல்லாம் ரேஷன் கார்டில் பிடிக்கல ஆட்டோமேட்டிக்காக தக்க தண்டனையாக வாங்கி தான் போவான். இதுதான் கணக்கு. இரண்டு கை ரெக்கை இரண்டு கால் ரெக்கை திருக்கி விடணும். இந்த செம்மத்தில் திருக்கித்தான் விடணும். ஏற்கனவே உள்ள கணக்கு போட்டு இன்னும் எடுக்காமல் கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. டெல்லி தமிழ்நாடு ஊடாடப்பட்ட மாநிலம் கைலாசத்தில் போட்ட கணக்கு இன்னும் எடுக்காமல் நீதிமன்றம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு போட இது இந்த கணக்கில் வரையில் ரேஷன் கார்டு செக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக முதல் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஒவ்வொரு முதல் கணக்கு இருக்கையில் எம்எல்ஏ தூக்குவான். ரேஷன் கார்டை வச்சு இப்போ விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா முதல் எம்எல்ஏ எத்தனை வருஷம் ஆண்டுகாலம் இருந்த எம்எல்ஏ பூரா தூக்குவான். அதில் பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்தவனை தூக்குவான். அடுத்தாப்பில் வார்டில் இருக்கிறவனை தூக்குவான். அந்த கணக்கு செக்ஷன் பிரிவில் அந்த ரேஷன் கார்டு பார்க்கையில் பூரா அநியாய சேட்டை, அகம்பாத சேட்டை, ஓவர் சேட்டை அப்படியே திருக்கி விட்டுருவான். கையை காலை திருக்குவான். அந்த டைம் எப்படி கடவுள் போடுறத கணக்கோ அதுபடியே ரேஷன் கார்டை செக் பண்ணல அட்டா முட்டிக்க திருக்கணுன்னே டூ வீலர் தூக்க முடியாது, ஃபோர் வீலர் தூக்க முடியாது. உன் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைமார்களை நீ அவ்வளோ தெரியும் தப்பு செஞ்சு வச்சுருக்கடா, முட்டா கேடு கட்ட போயலா பூமியில் அழிச்சு வச்சுருக்க. அதுதான் தக்க தண்டனை போட்டார் கடவுள். சத்தியம்.